பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நியூஸ் 7 தமிழுக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆசிரியர் குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஊடகங்களின் நேர்மை சந்தேகத்திற்குள்ளாகி இருக்கும் நிலையில் நியூஸ் 7 தமிழ் சுய அதிகாரத்துடன் இயங்க ஆசிரியர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக செய்தி ஆசிரியர் ராஜேஷ் சுந்தரம் தெரிவித்தார். இக்குழுவில் மூத்த பத்திரிகையாளர் பகவான் சிங்கும் இணைந்துள்ளார். வியூவர்ஸுக்கு மக்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு பயசே இல்லாமல் கண்டென்ட் கொடுக்கறதுக்காக ஒரு முயற்சி, அதில் என்னுடைய பங்கு இருக்கணுமென்ற ஒரு விருப்பத்துக்காக தான் நான் ஏற்றுக்கிட்டேன். நியூஸ் 7 தமிழ் ஆசிரியர் குழுவில் மொத்தம் 7 உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஒரு உறுப்பினர் அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரை இருப்பர். செய்தி பிரிவின் தலைவர் மட்டுமே இதன் நிரந்தர உறுப்பினர் ஆவார். அல் ஜசீரா, பிபிசி போன்றவற்றில் செய்தி ஆசிரியராக இருந்த நிக்வால்ஸ் இக்குழுவில் இணைந்துள்ளார். மேலும் சமூக ஆர்வலரும் எழுத்தாளருமான மீனா கந்தசாமி, சென்னையைச் சேர்ந்த இளம் வழக்கறிஞரான பிரீத்தி மோகன் போன்றோரும் இக்குழுவில் இணைந்துள்ளனர். இந்த எடிட்டோரியல் போர்டுங்கிற ஒரு ஸ்ட்ரக்சரே ரொம்ப யூனிக். எல்லா மீடியா ஹவுஸ்லையும் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு சூப்பர்வீனிங் பாடி மாதிரி டு மேக் ஷுர் தட் எல்லா ஃபேர்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ், டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ், டிரான்ஸ்பரன்சி எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுறதுன்னு பார்க்கறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த எடிட்டோரியல் போர்டு. செய்திகளில் ஊடக நெறிகள் மற்றும் நடுநிலை தவறாமல் இருப்பதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை நியூஸ் 7 தமிழ் ஆசிரியர் குழு வகுத்துள்ளது. உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கும் புதிய சேனலான நியூஸ் 7 தமிழ் விரைவில் ஒளிபரப்பாகும் என்று அதன் ஆசிரியர் குழு சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நியூஸ் 7 தமிழ் மீதான எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது. தேவேந்திரன், சென்னை, நியூஸ் 7 தமிழ்.